guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம ஐஓசிஎல் பற்றி இந்தியன் ஆயில் கார்பரேஷனு ஒரு புது டீலிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா அபுதாபியில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு இப்போது. அது இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வைரலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாக் ஒரு 7 ஸ்டாக் எல்லாம் ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் க்ரோத் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டுருக்காங்க. இது என்னோடய ஓன் ரிசர்ச் தாங்க. உங்கள் பர்சனல் அட்வைசர் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களோட இயர்லி ரெவன்யூ சரி, ப்ராஃபிட்டும் சரி ஓரளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. நெட்ஒர்த்தும் சரி நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பொறுத்தவரை ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். அரௌண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2023 மார்ச்லேருந்து சரி 24 வரைக்கும் சரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டாக நமக்கு 8% அந்த ரேஞ்ச் நமக்கு ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 8% ஹோல்டிங் மட்டும். மியூச்சுவல் ஃபண்டில் 3% வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி செபி அட்வைசரை கண்டிப்பாக கேட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்.